அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது 58வது சூத்திரம் பார்க்க போகிறோம். பதஞ்சலி யோக சூத்திரம். காண்பனையும் காண்பதற்கான கருவியையும் ஒன்றாக கருதுவதே நான் என்ற அகங்காரம். காண்பது கண்களுக்கு மட்டுமல்ல, மனமும் அல்ல, எண்ணலற்ற, எல்லையற்ற, நிதானமான, நித்தியமான ஆன்மாவே உண்மையில் காண்பவன். கருவிகள் என்பவை யாவை? சித்தம், புத்தி, மனம், புலன்கள் இவைதாம். ஆன்மா இக்கருவிகள் மூலமே புற உலகை காண்கிறது. ஆன்மாவை கருவிகளுடன் ஒன்றாக கருதுவதே அகங்காரத்தின் அறியாமை. நானே மனம், நானே எண்ணம், நானே கோபம், நான் கோபம் கொள்கிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதெல்லாம் நாம் சொல்கிறோம். நாம் எவ்வாறு கோபம் கொள்ள முடியும்? நாம் எவ்வாறு வெறுக்க முடியும்? மாறுபாடற்ற ஆன்மாவை மகிழ்ச்சி, வருத்தம், வெறுப்பு போன்ற இருமைகள் பாதிப்பதில்லை. யோகம் அத்தகைய ஆன்மாவுடன் நம்மை ஒன்று சேர்க்கிறது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருபவை. அவை எப்படி மாறாத ஆன்மாவுடையதாக இருக்க முடியும்? ஆன்மாவின் இயல்பு இதுதான். அது எங்கும் நிறைந்தது. அதற்கு உருவமோ எல்லையோ கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதுவும் அதன் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்த முடியாது. அறியாமை என்பது தவறான இந்த அறியாமையே முழுமுதற் காரணமாக அமைகிறது. ஓகேங்களா? இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.